சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று மூத்த நிர்வாகிகள் கூறி வருவதால் பிடி பழனிவேல் தியாகராஜனுக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றியடைந்த பிறகு நிதியமைச்சராக பொறுப்பேற்றவர்தான் பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். யார் வேண்டுமானாலும் எந்த குறை வேண்டுமானாலும் திமுகவில் சொல்லலாம், அதில் உண்மை இருந்தால் அதை நானே வரவேற்பேன் என்பதை திமுகவிற்கு உண்மையாக யாரும் இருந்துவிடக்கூடாது என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் உண்மையின் பக்கம், அதாவது கோபாலபுரத்தின் கொத்தடிமைகளாக தவறுக்கும் உண்மை என்று முட்டு கொடுக்கக்கூடிய கூட்டத்தில் பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் உண்மையாகவே இருந்துள்ளார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதற்காகத்தான் அவரது பதவியை பறித்து தகவல் தொழில்நுட்பத்துறை என்ற புதிய துறையை ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி எந்த ஒரு தொந்தரவும் நமக்கு தரக்கூடாது என்பதை ஸ்டாலின் முடிவு செய்தார். அதற்காகத்தான் தகவல் தொழில்நுட்பத்துறையை உருவாக்கினார் ஸ்டாலின் அவர்கள். இப்பொழுது பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்களிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டுள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டபொழுது தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதற்கு நான் கட்டுப்படுவேன் என்பதை தெரிவித்திருக்கிறார். இதிலிருந்து திமுகவிற்கு ஸ்டாலினுக்கும் பிடி பழனிவேல் தியாகராஜனுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள விரிசல் மூத்த நிர்வாகிகளால் தான். அதாவது பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது மற்ற துறைகளுக்கு பணத்தை சரியாக கொடுக்கவில்லை, கணக்கு கேட்டுள்ளார். இவர்கள் ஊழல் செய்வதற்கு பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பகடக்காயாக பயன்படுத்த முயற்சி செய்தார்கள். ஆனால் அதற்கு அவர் ஒத்துழைக்கவில்லை. அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தால் துறைக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்வோம், இல்லை என்றால் பணத்தை வழங்க மாட்டோம் என்று கூறியிருந்தார். பிடி பழனிவேல் தியாகராஜனை சிக்க வைக்க வேண்டும் என்றே அவரது ஆடியோவை வெளியிட்டு அவரது அமைச்சர் பதவியையும் மாற்றுவதற்கு திமுகவின் மூத்த நிர்வாகிகள் செயல்பட்டனர். அதிலும் வெற்றியும் கண்டனர். ஆனால் இந்த முறை பதவியும் எம்எல்ஏ பதவியும் 2026 பறிபோகுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் திமுகவில் பல திருடர்கள் கூட்டத்தில் பிடி பழனிவேல் தியாகராஜனை நாம் தனியாகத்தான் பார்க்க வேண்டும். அவர் உண்மையிலேயே திமுகவில் இருக்கக்கூடியவர் கிடையாது. ஏனென்றால் பல திருடர்கள் கூட்டத்தில் ஒரு நல்லவர் இருப்பது சாத்தியம் என்பதை திமுகவில் பிடி தியாகராஜனை கூறலாம்.